90 ஆண்டுகள் இந்தியாவின் குரலாக ஒழித்த ஆகாஷ்வாணி வருங்காலத்தில் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் பங்கேற்கும் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல் மன் கி பாத் வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு. அது கைவினைகள் மேம்பாடு, சமூக பொறுப்பு கொண்ட பல்வேறு தலைப்பில் பாரத பிரதமர் மக்களிடம் நேரடியாக உரையாடும் ஒரு மேடையாக இது உருவானது. என் அப்பா ஒரு மர்ஃபி ரேடியோ வச்சுருக்காங்க. தினமும் அவர் அதில் நியூஸ் கேட்பது அவருடைய வழக்கம். இப்போ ஒரு நாளைக்கு அந்த நியூஸில் ஒரு பேர் வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர் வடநாட்டில். அதுக்கப்புறம் கவர்னரை கூட பணியாற்றினார் என்று நான் நினைக்கிறேன். டாக்டர் கைலாஷ் நாத் கட்சு. அதை கேட்ட பிறகுதான் என்னுடைய அப்பா அந்த பெயரை எனக்கு வைத்தார். தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ இப்படி ஒரு பெயர் கைலாஷ்நாதன் வைக்கும் பழக்கமில்லை. பலர் என்னிடம் ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார்கள். எனக்கு கைலாஷ்நாதன் என்று பெயர் வைத்தது ஆல் இண்டியா ரேடியோ.